Hello friends, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டஃப்டு சீஸ் சப்பாத்தி ரோல் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்சோ என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரூப் பை சுமத்தி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் நியூ அப்டேட்ஸ். இப்போ நம்ம இந்த யம்மியான டேஸ்டியான இந்த சீஸி ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு புதுவிதமான ட்ரையல் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்கேன், அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா இது மாதிரி வேக வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ மசிச்சுக்கலாம். அதே மாதிரி ராஜ்மா ரெட் பீன்ஸ் வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு நல்லா வேக வச்சு அதையும் நான் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் இதோட ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி இதில். ஸோ நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இது மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட நான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர், தனியா பவுடர் அண்ட் கரம் மசாலா. ஸோ இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சப்பாத்தியும் தனியாக பண்ணி, சப்பாத்தியோ ரொட்டியோ தனியாக பண்ணி நம்ம தொட்டுக்கு தனியாக பண்ணி சாப்பிட்றதோட இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நான் ஒரு பேன் போட்டுருக்கேன். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்திக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஜீரகம் போடலாம். ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரா போடலாம். ஸோ ஜீரகம் கொஞ்சம் வடிக்கட்டும். நம்ம அந்த குக்கரில் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா போட்டு அந்த மசாலாவை இதில் எடுத்து போடலாம். ஸோ போட்டு இது நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நல்லா. ஸோ அந்த ஜீராலாம் நல்லா கலக்கட்டும், நல்லா கொஞ்சம் அது எண்ணெயில் வதங்கட்டும் அந்த மசாலா. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை மாவு பிசினி சப்பாத்தி மாதிரி நான் இட்டு வச்சுட்டுருக்கேன். யூஷுவல் ரெகுலர் சப்பாத்தி தான். கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்கு கட் பண்ணி போடுறேன். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ நான் வந்து சப்பாத்தி ரெடியாக இட்டு வச்சுட்டேன். நம்ம யூஷுவலாக ரெகுலர் கோதுமை சப்பாத்தி தான் நான் இட்டு வச்சுட்டுருக்கேன். அதில் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மசாலாவை அணைச்சிடுறேன். ஸோ இப்போ சப்பாத்தி இட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நான் சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கல் காஞ்செடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு பக்கம் ஜஸ்ட்டு ஒரு செமி குக், ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும், அது மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் முதல் பக்கம் போட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கம் அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுது. இது மாதிரி ஒரு பக்கம் குக் ஆகி ஒரு பக்கம் பாதி குக் ஆனால் போதும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ப்ளேலிஸ்ட்டில் ஐட்டம் வைஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் சீஸ் எடுத்து இது மாதிரி திருவி வச்சுட்டுருக்கேன். ஸோ இது மாதிரி நல்லா திருவிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கப் எடுத்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் எடுத்து அதில் நம்ம போடுறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன், இல்லை நீங்கள் வெறும் டொமேட்டோ சாஸோட கூட விட்டுடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து அந்த பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியில் நான் அப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம உள் பக்கமாக அந்த நல்லா ஃபுல் குக்கரை வந்து நம்ம உள் பக்கமாக வைக்க போகிறோம். ஸோ அந்த உள் பக்கமாக அதில் தான் நம்ம இப்போ அந்த கெச்சப்பை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கெச்சப்பை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம்
கொஞ்சம் சீஸ் எடுத்து ஒரு ஹாஃப் போர்ஷனில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ அது மேலேயே நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா அதை வந்து ஒரு கொஞ்சம் நீட்டு வாக்கில் அதுக்கு அந்த சீஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ திரும்பியும் கொஞ்சம் துருவின சீஸ் எடுத்து அந்த மசாலா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த மிச்ச ஹாஃபாக அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டுடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க கையால். இப்போ நம்ம அதை வந்து திரும்பியும் தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கீயோ பட்டரோ இல்லை எண்ணெயோ எது வேணால் பரவாயில்ல, நீங்கள் போட்டு எடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக குக்கானது உள்பக்கம் இருக்குது, அந்த செமி குக் ஹாஃப் குக்கானது வெளிப்பக்கம் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போது நல்லா 2 பக்கமும் நல்லா போட்டு எடுக்க போகிறோம். ஸோ தட் ஃபுல்லாக அந்த மேல் மாவு நல்லா குக் ஆகிடும் அண்ட் உள்ளே இருக்கிற சீஸ் நல்லா உருகிடும். இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த அடியில் வெந்திருக்காது இல்லையா, அதனால இது மாதிரி பிடிச்சின்னு நீங்கள் நிற்க வச்சிங்கனாக்க அந்த அடி போர்ஷனும் நல்லா இந்த ஃபோல்டு ஆறுது இல்லையா, அந்த ஃபோல்டு ஆகிற இடமும் நல்லா வெந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. சீஸி சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பாக நல்லா ஆகி வந்திருக்கு பாருங்கள். அது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீஸ் மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் உள்ளே. ஸோ இந்த 2 பக்கமும் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கிரேவியோடு சேர்ந்து செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடியில் நல்லா இதுவாக எடுத்து பாருங்கள், அதுவும் குக் ஆகிடுது. ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தி சீஸி ரோல் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த கிரேவியோடு சேர்ந்து அந்த மசாலா கிரேவியோட அந்த சீஸ் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ஒரு புது வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.